ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, அதுவும் ஒரு டெசர்ட் ரெசிபி கூட தான் வந்திருக்கேன். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரமல் புட்டிங்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்து இந்த சர்க்கரையை சேர்த்திட்டு நம்ம வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. கேரமல் பண்ணும்போது ஜஸ்ட்டு சர்க்கரை சேர்த்திட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். அதுவாக வந்து மெல்ட் ஆகி பொறுமையாக கேரமலைஸ் ஆகிற மாதிரி விட்டுறணும். ஸோ இந்த மீன் டைம் நம்ம ஒரு கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப்பில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர், வெனிலா ஃப்ளேவர்ட் எடுத்துக்கலாம், இல்லை ப்ளெயின் கூட எடுத்துக்கலாம். வேறு எந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம தண்ணியில் வந்து கலந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எக்குக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக கஸ்டர்ட் பவுடர் தேவை நமக்கு இந்த ரெசிபிக்கு. ஸோ லம்ப் ஃப்ரீயாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம கேரமலைசேஷனை செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்து நம்ம சுகர் மாறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் கரண்டியே வந்து உள்ளே இறக்கணும். அது வரைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது கூட இந்த மாதிரி லைட்டாக அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எதுவும் லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு 1-2 தடவை இந்த மாதிரி கிண்டுனா போதும். சும்மா கிண்டிகிட்டே இருந்தால் கரெக்டாக வராது கேரமலைசேஷன். அண்ட் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். அண்ட் ஆல்சோ லைட்டாக டிசால்வ் ஆகி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஒரு ஹனி மாதிரி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துலையோ கேக் டின்லையோ நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அதில் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா இது கூல்டவுன் ஆக கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஸோ இமீடியட்டாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தின் லேயர் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கஸ்டர்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே வந்து 1.5 கப் அளவு பால், அதுக்கு முன்னாடி வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 ப்ரெட்டோட சைட்ஸ், நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 3 ப்ரெட்டோட சைட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு க்ரம்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டெக்ஸ்சர் அண்ட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடி கொடுக்கறதுக்கு இந்த புடிங்குக்கு. ஸோ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி 1.5 கப் அளவு பால் நான் வந்து ஒரு பேனில் சேர்த்திக்கிறேன். இது கூட வந்து ஒரு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டோடு கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கஸ்டர்ட் பவுடர், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண அது நல்லா திக் ஆகும். நமக்கே தெரியும் கஸ்டர்ட் ஆட் பண்ண எப்படி இருக்கும் பால் அப்படின்னு. நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்பேச்சுலாவில் வந்து ஒரு கோட்டிங் வரணும். அந்த அளவுக்கு வந்து அது திக்காகி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நல்லா கொதித்து வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டர்ட் வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த எந்த கரண்டியில் நீங்கள் இந்த மாதிரி கிண்டுறீங்களோ கரண்டியில் ஒரு கோட்டிங் இந்த மாதிரி வந்துடும். அப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் நான் வந்து ஒரு 1/4 கப் தாங்க சேர்த்தேன். 1/4லேருந்து ஒரு அரை கப் வரைக்கும் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்கலாம். அதை விட ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். அது வந்து ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். நமக்கு அந்த கேரமல் புட்டிங்கோட அந்த சாஃப்ட் ஃப்ளஃபினஸ் இருக்காது. ஸோ அளவாக ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கேக் பேட்டர் மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 கப் தாராளம். ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கெட்டியானே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேரமலில் கொட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கேக் டின்னில், அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணணுங்க. ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ரொம்ப டேப் எல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இதை வந்து ஒரு கிளிங் ரேப், அப்படி இல்லைன்னா வந்து அலுமினியம் ஃபாயில், இல்லை எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட ஒரு மூடி தான் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகேங்க. ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த கேக் டின் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் பண்ணணும், இல்லை குக்கரில் பண்ணணும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை ஸ்டீம் பண்ண விட்டுலாம். ஸோ இதுதான் என்னோடய செட்டப். ஸோ இது வந்து ஸ்டீம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா வந்து நமக்கு அந்த புட்டிங் வந்து பேக் ஆன மாதிரி ஆகி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு எக்லெஸ் ஜுகார்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு 15 to 20 minutes நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 15 to 20 minutes கழித்து நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு
ப்ராபப்ளி ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக கூல் டவுன் ஆக விட்டுட்டு இமீடியட்டாக அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். ஒரு 1 or 2 hours நல்லா சில்லுன்னு ஆகட்டுங்க. அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ நைட்டாக கூல் டவுன் பண்ணி விட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 or 2 hours கழித்து நான் வந்து எடுத்து சாப்பிட போகிறேன். அது எப்படி இருக்கும் 2 hours கழிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 hours கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ கிளிங் ரேப்பை வந்து நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட் இதுக்கு மேலே அப்படியே கவுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்டாவாக திருப்பினோன்னு வைங்க, சூப்பரான ஒரு கேரமல் புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பிளாக் பிளேட்டில் வந்து நான் டிமோல்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கேரமல் சிரப் வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. இதுவே நான் ஒயிட் பிளேட்டில் இதுக்கப்புறம் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட். டக்குன்னு வீட்டில் இருக்கிற 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் கெஸ்ட்ஸ் எல்லாம் வரும்போது இது செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் கூட. வெரி லெஸ் டைம் கன்சியூமிங். சில்டாக சர்வ் பண்ணணுங்கிறதுனால மட்டும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவாக ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் அண்ட் காமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பை.